ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபயர் ஆர்ட் கிச்சன். இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா கோபி மஞ்சள் வீட்டில் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறோம். நான் செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு முன்னாடி வீடியோ போடணுன்னு நினச்சேன், போட முடியல. இப்போ செஞ்சு முடிச்சிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இது போடுவோம் இல்லையா, ஒரு பூ எடுத்து நம்ம காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணுவோம் இல்லையா, அதை காலிஃப்ளவர் பக்கோடா பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு 5 பல்லு பொடிசாக கட் பண்ணிடணும் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, எல்லாமே ரொம்ப பொடிசாக கட் பண்ணிடணும். 2 வெங்காயம், அதுவும் நல்லா நைஸாக கட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஃபஸ்ட்டு இஞ்சி நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பூண்டை போட்டு வதக்கிட்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கீங்களா அதையும் போட்டு நல்லா வதக்கிடலாம். வதக்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோயா சாஸ், 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் வந்து டொமேட்டோ சாஸ், இது மூணுத்தையும் வந்து நம்ம போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம அந்த பொரிச்சு வச்சுருக்கலையா காலிஃப்ளவர் பக்கோடா, அதுக்கு அதோட போது மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம தழை இருக்கு இல்லைங்களா, அதை தூவிக்கலாம் பொடிசாக கட் பண்ணிவிட்டு. அப்படி அது இல்லாத சமயத்தில் என்ன பண்ணிங்கன்னா கொத்தமல்லி இருக்கு இல்லையா, அதையும் பொடிசாக கட் பண்ணிட்டு தூவிக்கலாம். நம்மளுக்கு எது வேணாலும் தூக்கிக்கலாம், எதிர்க்கோ அதை போட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பண்ணி பாருங்கள், ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் இருக்கும். ரெண்டாவது வந்து டேஸ்ட்டும் அதே டேஸ்ட்டு அடிச்சிக்கவே முடியாது. இது வந்து நான் ரொட்டி சப்பாத்தி சாதத்தோட சாம்பார் சாதத்துக்குலாம் சூப்பராக இருக்கும். அதோட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். வேறு நம்ம ரெஸ்டாரண்ட்டுக்கு போன வீட்டில் செஞ்சிடலாம். இது எப்படி இருக்குன்னு பாருங்கள், பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, டாட்டா, பாய்.